தேவி அக்கா, நீ ஒவ்வொரு தடவையும் அபிய பார்க்க வரும்போது இங்கதானே நின்னு இருப்ப. இப்படிதானே உன்னை அவரை கூப்பிட்டுருப்பாரு. நீயும் இப்படி பதட்டமா உள்ள போயிருப்ப. இப்ப நான் அவரை பார்க்க போறேங்கா. நெஞ்செல்லாம் படக்கு படக்கு நடிச்சுக்குது. நான் உள்ள போய் சொல்ல போற விஷயத்தை கேட்டு அபி எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு பயமாவும் ஒரே படபடப்பாவும் இருக்கு. கடவுளே, இதுக்குதான் எத்தனையோ எதிர்ப்புகள் முட்டுக்கட்டைகள் எல்லாம் தாண்டி இவ்ளோ தூரம் பாடுபட்டு வந்திருக்கேன். அபிய பார்த்து பேச முயற்சி பண்ண பல சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. இந்த முறை என் முயற்சி வெற்றி அடையணும். இனி எந்த தடங்களும் வந்துடக்கூடாது. தயவு செஞ்சு என் அக்காவை அபியோட சேர்த்துவே. அர்ஜுன், நீ ஆபீஸ்க்கு ½ an hour லேட். அத விடு பிரதர், எல்லாம் காரணமா தான். அபி, நான் இப்போ உனக்கு ஒரு முக்கியமான விவிஐபியை இன்ட்ரோ பண்ண போறேன். யாராவது மும்பை கிளைண்டா? அட, அதுக்கும் மேல எப்பவும் பிசினஸ் பத்தியே நினைக்காத. முக்கியமான விவிஐபின்னு சொல்றேன்ல. நேத்து கூட உன்னை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வர போறதா சொன்னீங்க. ட்ரெண்டியான ஃப்ரெண்டி அவங்களா? நான் வெறும் ஃப்ரெண்டி மட்டும் இல்ல, அதை விட க்ளோஸ். புரியுது. எவ்வளவு க்ளோஸ்மா? இவ்ளோ க்ளோஸ். ஐ லவ் ஹர் அண்ணா. நீயும் நானும் அண்ணன் தம்பிங்கிறத விட உயிருக்கு உயிரான நண்பர்களா தானே இருக்கும். அதனாலதான் சொல்றேன். அவளை இப்ப நான் உனக்கு அறிமுகப்படுத்த போறேன். அவதானா என் உயிரே. ஹே வாவ்டா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் அபி. ஆனா என்னவோ தெரியல, அவ ஒன்ன பாக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கா.